அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய பெற்றோரை நாம் சரியான முறையில் அவர்களை கவனித்து வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரஹ்மத்துகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை பிரியத்தோடு, அன்போடு, கருணையோடு பார்வையால் பார்க்கிறானோ, அவனுக்கு சுன்னத்தான ஹஜ் செய்த கூலி கொடுக்கப்படுகிறது. அந்த பார்வை எத்தனை தடவை அவன் பார்த்தாலும், தன்னுடைய பெற்றோரை அன்போடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு எத்தனை தடவை பார்த்தாலும் சுன்னத்தான ஹஜ் செய்த கூலி அவனுக்கு கிடைக்கப் பெறும் என்பதை இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக சொன்னார்கள், ஒரு மனிதன் என்னதான் அமல்கள் சாலிகான அமல்கள் அதிகமாக செஞ்சிருந்தாலும் அவன் தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்திருந்தால் அந்த நன்மையான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அல் குர்ஆனிலே சில விடயங்களை அல்லாஹ் தஆலா ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொல்கிறார். முதலாவதாக, அதாவது அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல அத்தியுல்லாஹ வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னது போல மூன்றாவதாக ஒன்று சொல்கிறான், அன்ஷ்குருலி வழிவாலிதைக்க, நான் உன்னை படைத்ததற்காகவும் உன்னுடைய பெற்றோர்கள் வளர்த்ததற்காகவும் நீ நன்றி செய்து கொள் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்முறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுடைய மகத்துவம் இருக்கிறது அல்லாஹ்வே சொல்கிறான். பெற்றோருடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த சொல்கிறான், அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய சொல்லுகிறான். என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு பணிவிடை செய்வதில் தான் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னால் என்னது? காலடியில் என்றால் அவங்களுக்கு பணிவிடை செய்வதில்லை, அவங்களுக்கு நல்ல உபகாரம் செய்வதில் தான் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கப்படுகிறது. அதே போல் அல்லாஹுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது? தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் இருக்கிறது. எனவே அந்த பெற்றோர்களை நாங்கள் சரியான முறையில் மதித்து மரியாதையுடன் நடத்தி கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை சரியான முறையில் மரியாதையோடு நடத்தி கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலனை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைமையை நமக்கு உருவாக்கி விடாமல் நம்முடைய பெற்றோர்களை கண்குளிர நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையையும் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலைமையும் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு கண்குளிர்ச்சியை தருவானாக. சாலிஹான பிள்ளைகளாக அவர்கள் வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.